இன்றைய வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 91 அதிகாரம் 14வது வசனம். அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்னு சொல்லி. ஆண்டவரை இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரா, வேதனையா, கவலையா, துக்கமா, பாரமா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். சங்கீத புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 17வது வசனம். என் பலனே கீர்த்தனை பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறது நம்ம என்ன செய்யணுமா? அவர் கீர்த்தனை பண்ண வேண்டும். அவரை ஒவ்வொரு நாள் நம்ம கீர்த்தனை பண்ணி, கீர்த்தனை என்ன பாடி துதிச்சு தேவனை மகிப்படுத்தி கொண்டே இருப்போம்னு வச்சுக்கோங்க. உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு அவர் நினைச்சிடா கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறார். உங்களை ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். உங்களுக்கு என்ன பலவீனம் இருந்தாலும் அவர் குணமாக்குவார். அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. உங்கள் பலவீனத்தெல்லாம் தேவன் மாற்றி உங்களுக்கு கிருபை நிறைந்த தேவன் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆலோசனை தந்து வழி நடத்துவார். அவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற தகப்பனையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமே, துதிக்கிறோம். யாரெல்லாம் என்னென்ன பலவீனத்தில் இருக்காங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்குங்கப்பா. உங்கள் நாமத்தை மகிப்படுத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனையுமே துதிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் ஆராய்ந்து நம்முடைய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய கரம் அவங்கள தாங்கட்டும். அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கட்ட சொப்பனம் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளை விடுவித்து காத்துக்கொள்ளும். எல்லா துதிக்கான மகிமுக செலுத்துகிறோம். எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.